பொதுவா கிரக இணைவுகள்ல ஜென்ம பகைவர்களா இருக்கக்கூடிய கிரகங்கள் இணையும் போது, அதாவது குரு சுக்கிரன், சூரியன் சனி, சந்திரன் சனி, இந்த மாதிரி இந்த வரிசையில செவ்வாய் புதன், சூரியன் சனி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, போய் பாருங்க பார்க்காதவங்க. சந்திரன் சனியும் நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. சரிங்களா? செவ்வாய் புதன், செவ்வாய் ஒரு யுத்த கிரகம், போராட்ட கிரகம், ஆத்திரம், எதையுமே ஒரு முன் யோசனை இல்லாம செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட ஒரு செவ்வாய் புத்திகாரகனான புதன், எல்லாத்துக்கும் அறிவை பயன்படுத்தக்கூடிய புதன், புத்தியை பயன்படுத்தியே தன் சூழ்ச்சியால் யார் கூட சேர்றாரோ அவங்களாவே அப்படியே மாறுவார். அப்படி இருக்க புதனும் செவ்வாயும் ஒரு வீட்டுல இணையறாங்க அப்படிங்கும் போது, ஏதோ அவங்க வீட்டுல இணையறாங்கும் போது, எங்க இணைஞ்சாலுமே செவ்வாய் புதன் ஒரு நல்ல காம்பினேஷனே கிடையாது. ஆத்திரக்காரனும் ஒரு புத்தியில சாதிக்கக்கூடிய ஒருவனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. செவ்வாய் வீட்டுல புதன் செவ்வாய் இணைகிறது நல்லதே இல்லை. அதே மாதிரி விருச்சிகத்திலையும் அப்படிதான். இதெல்லாம் செவ்வாய் ஓங்கி இருக்கும், அந்த இடத்துல செவ்வாயோட கை ஓங்கி இருக்கும். மேஷம் விருச்சிகத்துல, மிதுனம் கன்னியில பாத்தீங்கன்னா புதனோட கை தான் இங்க ஓங்கி இருக்கும். புதன் பவரா இருப்பாரு. எந்த வீட்டுல அவங்க வீட்டுல எங்க இணைஞ்சிருந்தாலுமே யாருக்கு பவர் அதிகம்? இப்ப சிம்மத்துல இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே அதி நட்பு தான். அங்க கூட சூரியன் இருந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை கிடையாது, இல்லையா? கணிச்சு இவங்க 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அது சார்ந்த ஆதிபத்தியம் காரகத்துவம்ல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். கிரிமினல் தரமா யோசிக்கிறது, ஒரு குறுக்கு வழியை நாடுறது, எதுலையுமே சட்டுன்னு ஒரு பேச்சை காயப்படுத்துற மாதிரி பேசுறது, எரிச்சல் விட்டுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் கூட கொண்டு வந்து விட்டுறாரு. புதனோட பேச்சு செவ்வாய் கலந்த பேச்சா இருக்கும், செவ்வாயை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் புதனோட பேச்சு. அதே மாதிரி புதனோட வீட்டுல இருக்கும் போது செவ்வாயோட மூர்க்கத்தனம் பூரா குறைஞ்சு போய் ஒரு மாதிரி ஓடி ஒளிகிற தன்மை உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த பழி உணர்ச்சிகள் பூரா செவ்வாயோட மூர்க்கத்தனம் நேரடியா மோதுறது, அது இல்லாம அது உள்ளுக்குள்ள இருக்கு, மறைஞ்சு தாக்குறது. மிதுனம் கண்ணில இந்த இணைவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். விருச்சிகத்துல கிரிமினல் பிரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்க இணைஞ்சாலுமே நல்லதே கிடையாது. சனியோட வீட்டுல இருக்கும்போது இந்த மந்தத்தன்மையும் கொஞ்சம் சேர்ந்துக்கணும் கூட. வீடு கொடுத்தவன் வலு வச்சு ஒரு இதை எடுத்தாலும் கூட சனியோட அந்த வீட்டு தன்மையை கொஞ்சம் சேர்ந்தே பிரதிபலிக்கும். ஏன்னா புதன் தான் இருக்கும் இடத்தையும் தான் சேர்ந்த கிரகத்தையும் அப்படியே அவர் பிரதிபலிப்பார். புதன் அப்படியே மாறுவார். இப்படி இருக்கும் போது சனியோட வீட்டுல உட்காரும் போது அந்த சனியோட குணமும் சேர்ந்து இதுல வரும். குருவோட வீடு மீனம், தனுசு. மீனத்துல புதன் நீசமா போயிடுவாரு. சோ அப்ப அந்த இடத்துல நீச பங்கம் கிடைக்கணும் புதனுக்கு. ஏதாவது ஒரு சுபர்களோட தொடர்பு இருக்கணும் இவங்களுக்கு, குருவோ இல்ல சுக்கிரனோட தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த இணைவு ஒரு நல்ல இணைவுனே சொல்ல முடியாது. எங்கேயுமே நல்ல இணைவே கிடையாது. புதன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பே கிடையாது. சுக்கிரன் வீட்டுல இணையும் போது ஓகே, ரிஷபம் துலாம் கொஞ்சம் ஓகே. ஏன்னா சுக்கிரன் 2 பேருமே செவ்வாய் சமம் போயிடும். இங்க புதனுக்கு சுக்கிரன் அதி நட்பு. சோ அந்த வீட்டுல கூட ஓரளவு ஓகேங்களாம். கடக வீட்லயும் புதனுக்கு டிஸ்டர்பா இருப்பாரு, அங்க செவ்வாய் நிஜமா போயிடுவாரு அந்த இடத்துல. சோ எங்க இணைஞ்சாலுமே நல்லதே இல்லை. செவ்வாய் புதன் ஒரு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி